ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான சட்னி 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 10 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த சட்னியை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஐயில் வச்சுருந்தா சில டைம் கருகிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னியில் நம்ம தக்காளி பூண்டு அரைக்கும் போதே உப்பு சேர்த்ததால் இந்த டைமில் நம்ம உப்பு சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டைம் இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வர ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட சுவையான தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம் கூட பயன்படுத்த வேண்டியதில்லை. ஈஸியாக வெறும்னே தக்காளி பூண்டை பயன்படுத்தி ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். சூடான இட்லியோடவும் தோசையோடவும் இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.